காராமணி காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடையில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். போல் கடுகு, 10 பல் பூண்டு, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா குழையட்டும். இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். காராமணி 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நான் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. காராமணியோட குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1 ml தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. அப்போ பயிர் நல்லா வெந்துடும். குழம்பு நல்லா சுண்டி கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். மினிட்ஸ் கழிச்சு கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு